தனுசு ராசி நேயர்களே, இந்த விஷயத்துல ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது அப்படின்ற அட்வைஸோட தொடங்குறேன். கடந்த மாதம் வரையிலேயே தனுசு ராசியினருக்கு 7.5 சனி இருந்த காரணத்தினால் அனைத்து காரியங்களும் இழுபறியையும் கஷ்டங்களையும் தருபவையாகவே அமைந்தது. இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை சனி பகவான் விலகிவிட்டார். இதனால் இதுவரை இழுபறியான விஷயங்கள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சி உண்டாகும். புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு வாழ்வில் சிறந்த நிலையினை அடையக்கூடிய காலமாக அமையும். மனதில் இன்பம் பெருகி மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். இருப்பினும் எதிலும் முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது. முதலீடு செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். மனதில் இருந்த குழப்பங்கள், தோல்வி மனப்பான்மை உள்ளிட்ட அனைத்தும் விலகி நன்மையை பெறக்கூடிய சிறந்த ஒரு மாதமாக உள்ளது. தொல்லைகள், தடைகள் அனைத்தும் விலகி நன்மை உண்டாகும். ராசி அதிபதியான குரு பகவானும் சுக்கிர பகவானும் நல்ல ஒரு மாற்றத்தை பெறப்போகிறார்கள். உங்களுடைய வியாபாரத்தில் சிறப்பான பலன்களை பெற்று பல மடங்கு லாபத்தை ஈட்டும் காலமாக அமைகிறது. இந்த மாதத்தில் வேலை செய்யும் நபர்கள் நிறுவனத்தை மாற்றும் முயற்சியில் இருப்பின் அதனை நிறைவேற்றலாம். இது உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தருவதாக அமைகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை நல்ல லாபத்தை ஈட்டும் மாதமாக அமைகிறது. நெருங்கிய சகோதர சகோதரிகளின் ஆதரவு சிறப்பாக உள்ளது. படிப்பு சார்ந்த விஷயங்களில் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான பலன்களை தரும். பணியில் உங்களுக்கு நிறைவு இல்லாத போதிலும் அதிக அளவிலான ஈடுபாட்டுடன் செய்வீர்கள். இது இப்பொழுது உங்களுக்கு பலனளிக்காவிட்டாலும் பிற்காலத்தில் நல்ல பலன்களை தரக்கூடியதாகவே அமைகிறது. திடீர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். அந்நியர்களின் உதவி சிறப்பாக உள்ளது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இரண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. குழந்தைகளால் ஒரு பக்கம் நன்மையும் மறுபக்கம் அவர்களால் பிரச்சனைகளும் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. அப்பாவின் ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகும் மாதமாக அமைகிறது. இந்த மாதம் வீடு கட்டுவதற்கான அல்லது புதிய வீடு வாங்குவதற்கான காலமாக அமைந்திருக்கிறது. எந்த காரியத்திலும் எச்சரிக்கையுடன் கவனத்துடனும் செய்வது நல்லது. புதிய பணியாட்களை சேர்க்க வேண்டிய காலமாக அமையும். அதே சமயம் பணியாட்களால் தொந்தரவுகள் பெறும் காலமாகவும் உள்ளது. செவ்வாய் பகவான் இருக்கும் ஸ்தானத்தினால் இந்த மாதத்தில் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளை கவனிப்பது நல்லது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஈட்டுவதற்கான காலம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 9. சந்திராஷ்டம நாள் மாசி 19 மற்றும் 21. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் A to Z ஃபன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ராசி பலன்கள் மட்டுமல்லாமல் சனிப்பெயர்ச்சி பலன்களையும் தெரிந்து கொள்ளுங்கள்.